ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் கத்திரிக்காய் புளி குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்குங்க. இப்போ இது கூட கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நான் 10லேருந்து 15 பல் பூண்டு உரித்து அதை தட்டி வச்சுருக்கேன். தட்டி சேர்த்துக்கிறப்போ மணமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகளை சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 2 பெரிய பழுத்த பழமாக எடுத்துருக்க தக்காளி இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். வதங்கி அப்படியே கொஞ்சம் சுருண்டாப்பில் வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள்ன்றதுனால இது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனித்தனியாக சேர்க்குறதுனா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலருங்க, இல்லைன்னா மசாலா கரிஞ்சிடும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி, நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. நம்ம எண்ணெயிலே நல்லா கத்திரிக்காயை வதக்கணும். அப்போ தான் புளி தண்ணி ஊற்றினா கத்திரிக்காய் நல்லா வெந்திருந்தால் தான் இதுவாக இருக்கும். நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் காய் வேகாது. அதனால எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடுங்க கத்திரிக்காயை. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சு இறக்குங்க. குழம்பு இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கணும். ரொம்ப சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.